ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. ஸோ இன்றைக்கி நம்ம சேட் ஜிபிடியை வச்சு ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் சேட் ஜிபிட்ட ரைஸுக்கு சூட் ஆகிற மாதிரி ஒரு ரெசிபி சொல்லுன்னு கேட்டோம். ஸோ அதுக்கு சேட் ஜிபிடி கொடுத்த ரெசிபியை நீங்களே பாருங்கள். ஸோ இப்போ சேட் ஜிபிடி கொடுத்த இந்த செட்டிநாடு பேபி பொட்டேட்டோ மசாலா எப்படி இருக்குன்னு நம்ம ட்ரை பண்ணி பார்த்துருவோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் ஹோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. முதல்ல பேபி பொட்டேட்டோவை நல்லா வேக வைக்க போகிறோம். இப்போ இந்த பேபி பொட்டேட்டோ வேகிறதுக்குள்ள சேட் ஜிபிடி சொன்ன மாதிரி செட்டிநாடு மசாலா நம்ம ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு கடாயில் 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 2 காஞ்ச மிளகா, 2 கிராம்பு, ஒரு சின்ன சைஸ் அளவுக்கு பட்டை, கூட வேணா ஒரு பிரியாணி இலையும் சேர்த்துக்கலாம். அடுத்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றி லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதெல்லாம் நல்லா வதக்கணும். இப்படி கொஞ்ச நேரம் வதக்குனதுக்கப்புறம் இந்த மாதிரி கலர் மாறினதும் இதை எடுத்து ஆற வச்சு முதல்ல நல்லா பொடியாக்கி வச்சுக்கணும். அடுத்து நம்ம வேக வச்ச பேபி பொட்டேட்டோவை ஒரு 3/4 வாசிக்கு மேலே நல்லா வெந்து வந்ததும் அதை ஆற வச்சு தொலியை உரித்து எடுத்து வச்சுக்கணும். இப்போ அதே கடாயில் ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா சூடாகி வந்ததும் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டு, இது ஆப்ஷனல் தான், வேணா போட்டுக்கலாம். கடுகு நல்லா வெடித்து வந்ததும் கருவேப்பிலை இந்த அளவுக்கு போட்டு நல்லா வதக்கி விடணும். அடுத்து கருவேப்பிலை நல்லா வதங்கி வந்ததும் இதில் ஒரு வெங்காயத்தை இந்த மாதிரி சின்ன சின்னதாக வெட்டி போட்டு நல்லா வதக்கி விடணும். கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு கூடவே இதில் ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இப்போ வெங்காயம் நல்லா கலர் மாதிரி வந்ததும் நல்ல ஒரு பெரிய சைஸ் தக்காளியை இந்த மாதிரி சின்ன சின்னதாக வெட்டி இதில் சேர்க்கணும். அப்படி இல்லைன்னா 2 சின்ன சைஸ் தக்காளியும் இதில் சேர்த்து இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுட்டு அடுத்து இதில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகா பொடி, காரம் அதிகமாக சேர்க்குறவங்க வேணா 1 ஸ்பூன் மிளகா பொடி சேர்த்துக்கலாம். அப்புறம் 1/2 ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி பொடி, 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகு பொடி, 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, கடைசியாக 1 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் பொடி. இதெல்லாம் சேர்த்து மசாலா வடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடணும். அடுத்து இதில் உங்களுக்கு கிரேவி கொஞ்சம் தண்ணியாக வேணும்னா இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். ஏன்னா சேட் ஜிபிடியில் தண்ணி சேர்க்கறத பற்றி எதுவுமே சொல்லலை, ஆனால் நாங்கள் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிட்டோம். இப்போ உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு இப்போ எண்ணெய் நல்லா மேலே பிரிஞ்சு வர வரைக்கும் கொதிக்க விடணும். எண்ணெய் நல்லா மேலே பிரிஞ்சு வந்ததும் நம்ம வேக வச்சு வச்சிருக்கிற பேபி பொட்டேட்டோவை இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். இந்த மாதிரி பேபி பொட்டேட்டோவில் மசாலா எல்லா பக்கமும் படுற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அடுத்து இதில் கிரேவி நல்லா கொஞ்சம் கட்டியாக இருக்கிறதுக்கு இதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இதில் நீங்கள் தயிர் வேணால் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா கடைசியாக நம்ம ரெடி பண்ண செட்டிநாடு மசாலா ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் காட்டம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், வேணால் நீங்கள் 1 ஸ்பூன் கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஃபைனலாக ஒரு கை நிறைய கொத்தமல்லி இலையை தூவி விட்டு இறக்குனா போதும். ஸோ சேட் ஜிபிடி சொன்ன மாதிரி செட்டிநாடு பேபி பொட்டேட்டோ மசாலா ரெடி. இந்த ரெசிபியை நீங்கள் பார்க்கும்போதே தெரியும் இது நல்லாவே வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் இதோட டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னா மிளகு சேர்த்தனால காட்டம் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு. நீங்கள் வேணால் மிளகு கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லை, சேட் ஜிபிடியில் 300 கிராம் தான் பேபி பொட்டேட்டோ சேர்க்க சொன்னிச்சு, ஆனால் நாங்கள் 1/2 கிலோ பேபி பொட்டேட்டோ சேர்த்துருந்தோம். அதனால் அதுக்கு ஏற்றாப்புல நாங்கள் கொஞ்சம் இதை அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கோம் இதில் சேர்க்கக்கூடிய மசாலாவை. அந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி நீங்களும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் உங்களுக்கு அடுத்து என்ன ரெசிபி பிடிச்சிருக்கோ அதை கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அடுத்து